ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 1:27 நான் வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டோடைய தெரிந்து கொள்ளல பாருங்களா, ஆச்சரியமா இல்லை? ஞானிகளை அல்ல, பைத்தியமானவர்கள். இவங்கெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது, இவங்கெல்லாம் யூஸ்லெஸ் யாரெல்லாம் உலகம் தூக்கி போடுதோ அவங்கள கர்த்தர் யூஸ்ஃபுல்லா மாத்துறாரு. அதான் ஆண்டவருடைய கிரியைகள். யாருக்கு மருத்துவம் தேவை? வியாதியஸ்தருக்கு தான். யாருக்கு ஆகாரம் தேவை? பசிக்கிறவர்களுக்கு தான். இன்னைக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, வசதி இல்லை, கைட் பண்ண யாருமே இல்லை, உதவி சொல்றீங்களா? இயேசு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை அவர் உயர்த்த முடியும், நடத்த முடியும். உலகத்துல வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும் தான் யோவான் ஸ்தானகன் இயேசுவை குறித்து, அந்த ஒளியை குறித்து பேசுகிறார். அந்த இயேசு இருக்கிறதுனால இன்னைக்கு எப்படிப்பட்ட நபர்களா இருக்கலாம். வேதத்துல பாருங்களேன், தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் யாராக இருந்தாலும் ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாற்றுகிறார், அனாதையா இருந்த எஸ்தரை அரசியாய் மாற்றுகிறார். இன்னுமா ஒன்றுக்கு உதவாதவர்களை தூக்கி எடுத்து, படிப்பறிவில்லாத பேதுரு, யோவான், மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அசைக்கிறாங்க, இப்படி செத்தவர்களை கூட எழுப்புகிறாங்க. அவங்க பேசும்போது வல்லமை வெளிப்படுது. நிழல்ல வல்லமை, பார்வையில வல்லமை, வார்த்தையில் வல்லமை, அசைவில் வல்லமை. ஜனங்களே பிரமிக்கிறாங்க. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பயந்து போயிருக்கிறவர்கள், இவர்கள் பேதைகள், இவர்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? பலத்த காரியங்கள் எப்படி செய்ய முடிஞ்சது? காட்ஸ் டூயிங். இதான் ஆண்டவருடைய செயல். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஞானி என்று சொல்லி. இல்ல, ஒன்னு இல்லாதவர்களை கூட கர்த்தர் மேன்மையா எடுத்து பயன்படுத்திடுவாரு. சில நேரத்தில் நமக்கு மேன்மையான சில காரியங்கள் கூட அற்பமா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு தர்மம் எடுத்து அப்படியே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிற ஒருத்தர், ஒரு நாள் அவர் கையில ஒரு வைரம் கிடைக்குது. அதை எடுத்துட்டு ஒரு கழுதையின் காதுல கட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த வழியா ஒரு வைர வியாபாரி வராரு. எப்ப அந்த வைரத்தை எனக்கு கொடுக்கறியான்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, உங்களுக்கு தரேன், 10 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறாப்ல. அவர் கேட்கிறாரு, 10 ரூபாய்லாம் தர முடியாது, 5 ரூபாய்னா தரேன், நீ அதை தானதும் அதெல்லாம் தர முடியாதுன்னு போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனது இன்னொரு வைர வியாபாரி வராரு. அவர் வந்த உடனே அவர் பார்த்துட்டு வைரத்தை கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கையில கொடுக்குறாரு. இவனும் கொடுத்துருதான். 10,000 ரூபாய் கையில வச்சுட்டு எண்ணி வச்சுட்டு இருக்கும்போது முதல்ல கேட்டாரா 10 ரூபாய்க்கு, கேட்கும்போது 5 ரூபாய்க்கு தான் தருவேன்னார. அந்த மனுஷன் சொன்னாரா, டேய் உனக்கு அறிவு இருக்கா முட்டாள், இந்த வைரத்தினுடைய மதிப்பு தெரியுமா? போயும் அவருக்கு 10,000 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறது மேன்மண்ண தெரியுமா? எல்லாத்தையும் இழந்துட்டு அவனுக்கு தான் நஷ்டம் அப்படின்னாப்லையா. அந்த தர்மம் எடுக்கிற, அந்த பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. நான் பிச்சை எடுக்கிறவன் தான், தர்மம் எடுக்கிறவன் தான். என்ன நீங்க முட்டாள்னு சொல்றீங்க. ஆனா 10 ரூபா தான் கேட்டேன். அந்த 10 ரூபா கொடுத்தா அந்த வைரத்தின் மேன்மை எனக்கு தெரியாது, எவ்வளவு காசு போனலாம் தெரியாது. ஆனா நீர் வைர வியாபாரி, உமக்கு தெரியும். நீர் 5 ரூபாய் கேட்டு நீர் தான் இழந்து போயிட்டீரு. இப்ப எனக்கு 10,000 ரூபாய் என் கையில இருக்குது, உம கையில ஒண்ணுமே வரலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருந்தானா. இதுல யார் முட்டாள்? அந்த 5 ரூபாய்க்கு கேட்ட முதல் வந்த வைர வியாபாரி தான் முட்டாள். அவன் அதை வாங்கியிருந்தான 10 ரூபாய்க்கு எடுத்து நம்ம எவ்வளவோ அமௌண்ட் அது கிடைச்சிருக்கோம். ஆனா அன்னைக்கு அநேக நேரம் நாம அப்படித்தான், நாம நினைக்கிறோம் ஞானிகள், நாம தான் ஏமாந்து போறோம். நிறைய நேரம் நாம நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்போம், கடைசியில நாம வழி தெரியாம மாட்டிட்டு முடிச்சிட்டு இருப்போம். இல்ல, மேன்மையை நம்ம உணர்ந்து கொள்வோம், ஒவ்வொன்றையும் மேன்மையா பார்ப்போம். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டா. கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் பயன்படுத்துகிற விதம், கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமானது. அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவை, அவருடைய நடத்தல சார்ந்து கொள்ளும் போது நாம முட்டாள்களா மாறமாட்டோம், மற்றவர்களை முட்டாள்களா மாற்ற மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஜெபிப்போமா. இந்த அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளில் காலை நேரத்தினுடைய சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோப்பா. அநேக நேரம் நாங்க ஏமாந்துருந்தோம்ப்பா. அநேக நேரம் அநேகருக்கு நாங்க ஆலோசனை கொடுக்கிறோம், அப்படி இப்படிலாம் நிறைய காரியங்கள் பேசினாலும் எங்களுக்குண்டு வரும்போது நாங்கள் தோற்று விடுகிறோம். அப்படி அல்ல, ஒவ்வொன்றின் மேன்மை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், உணரத்தக்கதாய், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உடைய வார்த்தையின்படி ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு நிறைவா தாங்கப்பா. புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கிருபையை கேட்கிற ஒவ்வொரு கொடுப்பதற்காக நன்றி. துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்த வல்லவரா இருக்கிறார். மேன்மையாக பார்ப்போம். எதையும் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் நம்மளை அற்புதமாய் வழி நடத்தும். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.